Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல பொட்டேட்டோ வச்சு எப்படி ரைஸ்க்கும் சரி சப்பாத்திக்கும் சரி தொட்டுக்கிறதுக்காக ஈஸியான ஒரு பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்காக ஒரு மிக்சர் ஜார்ல கொஞ்சமா மிளகும் சோம்பும் சேர்த்து நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பொட்டேட்டோஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 விசில் வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா சாப் பண்ணிவிட்டு அடுப்பில் வடச்சட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கருவேப்பிலையை உருவி கழுவிட்டு உள்ளுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸ் ரெடியாக இருக்குது. பொட்டேட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருந்ததை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு அந்த சாட்டே பண்ண அந்த மிக்சருக்குள்ளே தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள், தனியா பொடி, மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோஸையும் நல்லா கொத்தி கொத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோஸ் கட்டி கட்டியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துருக்கிறதுனால பொட்டேட்டோஸ் தண்ணியை இழுக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதா இருந்தால் தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மணமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சு நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா வேக விட போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி ஸ்டெப்பான ஒன்று பண்ண போகிறோம். கடைசி ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சீரக மிளகு பொடி, இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி. இதை நான் பிளேட்டிங்கும் பண்ணிடுறேன். பிளேட்டிங் பண்ணக்கப்புறம் கூட பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.